நாம இன்னைக்கு இந்தியன் டூ அப்படின்ற படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு யூத் கும்பல் இருக்கு. அந்த கும்பல்ல வந்து சித்தார்த், பிரியா பவானி சங்கர் எல்லாம் இருக்கிறாங்க. இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தோம்னாக்கா லோக்கல் கம்யூனிட்டியில என்ன நடக்குதோ மாதிரி கிரியேட் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. அது வந்து ஒரு ட்ராக்ஷன் நிறைய கிரியேட் பண்ணுது. அவங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷத்தை தருது. அவங்க வந்து அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ ஒரு பொண்ணு வந்து கவர்மெண்ட் ஆபீஸ் பில்டிங்ல இருந்து எகிரி குச்சி இறந்து போயிடுறா. அது வந்து சித்தார்த்த ரொம்ப பாதிக்குது. அதோட அந்த தற்கொலையோட மூலம் என்னன்னு தேடி போறப்போ இதுல வந்து ஒரு பல அரசியல்வாதிகளும் கவர்மெண்ட் ஆபீஸரும் இதுக்கு பின்னணியில இருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது. அப்போ ஒரு விரக்தியில வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு வந்து இந்தியன் தாத்தாவால மட்டும்தான் முடியும் அப்படின்னு இவங்க முடிவுக்கு வராங்க. ஏன் அப்படி ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா வந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு ஹேஷ்டேக்ல வந்து கம்பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்றாங்க. இதை வந்து இந்தியன் தாத்தா தைவான்ல இருந்து பாக்குறாரு. தைவான்ல வந்து அவரு வர்மக்கலை ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் வந்து ஹாப்பியா இருக்கிறாரு. இவனுங்க ட்ரெண்ட் பண்ணி விட்ட உடனே அதை பார்த்துட்டு இந்தியாவுக்கு வந்து வர்றாரு. இந்தியாவுக்கு வந்தாக்க சிபிஐ குரூப் வந்து இவரை தான் தேடிக்கிட்டு இருக்கு. இவரை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவரை கேட்ச் பண்றதுக்கான எஃபர்ட் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்தியன் தாத்தா வந்து இந்தியால இறங்கின உடனே அவர் வந்து பெரிய பெரிய ஆளுங்களே வந்து வரிசையா காலி பண்ணிட்டே வர்றாரு. அப்புறம் இந்த பசங்களை பார்த்து உங்க ஏரியால கண்ணுக்கு இது தப்புல நடக்கிற குற்றங்கள் எல்லாத்தையும் நீங்க ரிப்போர்ட் பண்ணி ஒரு லீகல் ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு அவங்க சஜஸ்ட் பண்றாரு. இந்த பசங்க வந்து அதை பண்றாங்க. இவங்க ஃபாலோ பண்றதுனால இவங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் வந்துச்சு, இவங்க என்ன மாதிரியான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க, அந்த பிரச்சனை எவ்வளவு கஷ்டமான பிரச்சனையா இருந்துச்சு இப்படின்றதுதான் கதை விரியுது. இந்தியன் தாத்தா வந்து அவரோட மிஷன்ல சக்சீட் ஆனாரா அப்படின்ற பல கேள்விகளுக்கு இந்த படம் வந்து பதில் சொல்லுது. ஒரு நல்ல திரைக்கதை அமைப்பு வந்து ஆடியன்ஸ் வந்து சீட்ல இன்ட்ரெஸ்டடா உட்கார வச்சுருக்கணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு புது விஷயத்த வந்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும். இது ரெண்டும் மிஸ் ஆகிறப்போ ஆடியன்ஸ் வந்து ஒரு மாதிரி படத்துல இன்ட்ரெஸ்ட் லூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் லூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கனாக்க படம் வந்து நீளமான மாதிரி தெரியும். அப்புறம் அந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாம போயிடும். அது வந்து இந்த படத்துல நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியன் தாத்தா வந்து எந்தவித ரெசிஸ்டன்ஸும் இல்லாம அவர் வந்து எல்லாரையும் வெட்டி சாச்சிக்கிட்டே போறாரு, வாழை மரம் வெட்டுற மாதிரி. ஏன் வெட்டுறாரு, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, நம்மளுக்கு வந்து எதுவுமே புரியாம போறதுனால அந்த அந்த கொலைகளுக்கான இம்பாக்ட் வந்து எனக்கு கடத்தப்படலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த சித்தார்த்தன் அண்ட் கோ வந்து அவங்க பண்ற ஒரு சின்ன சின்ன வேலைகள் வந்து அவங்க குடும்பத்துல பலவித தாக்கங்களை ஏற்படுத்தினாலும் அந்த ஸ்டோரி வந்து லேக் ஆன மாதிரியே தோணுச்சு. ஏன்னா ஒரு ஒரு இந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் பாட் பாய்லர்ல வந்து ஒரு ரொமான்ஸ் இருக்கணும், ஒரு காமெடி இருக்கணும், அப்போ கொஞ்சம் ஆக்ஷன் இருக்கணும். அப்படி இருக்கிறப்போ எல்லாமே சேமா ஈக்குவல் போர்ஷன்ல இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து சலிப்பு தட்டாம படம் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த படத்துல சரியான ப்ரொபோர்ஷன்ல இல்லாதனாலையும் இந்த படம் வந்து கொஞ்சம் சலிப்பு தட்ட ஆரம்பிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஓவராலா ஸ்கிரீன் பிளே ரொம்ப தடுமாறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் நான். இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னாக்க கிளைமேக்ஸ் ஃபைட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அது இல்லாம இந்த பசங்க வந்து கிரியேட் பண்ற யூடியூப் வீடியோ, அப்புறம் அதுல வந்து வர்ற கார்ட்டூன் கேரக்டர்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, வித்தியாசமாவும் இருந்துச்சு. இந்த படத்துல பிடிக்காத விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னாக்க சங்கர் படம் அப்படின்னாலே வந்து பாட்டு 4-5 பாட்டு இருக்கும். எல்லாமே வந்து திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய பாட்டா இருக்கும். அதே மாதிரி திரும்ப திரும்ப பார்க்கக்கூடிய பாட்டாவும் இருக்கும். ஸோ இந்த படத்துல அனிருத் வந்து நம்ம எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாட்டுல பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஒன்றும் இல்லை, பாட்டும் ஒன்றும் பெருசா இல்லை. அதனால ஒரு பெரிய ஏமாற்றம் அப்படின்னு நினைக்கிறேன். அது இல்லாம இந்த படத்தோட இந்தியன் தாத்தாவோட ஃபேஸ்ல எப்பவுமே பெரிய ஒரு திக்கா மேக்கப் போட்டிருக்கனால ஒரு சில இடங்கள்ல வந்து இல்ல நிறைய இடங்கள்ல அந்த கேரக்டரோட கனெக்ட் பண்ண முடியாமலே போயிருச்சு. 27 வருஷத்துக்கு முன்னாடி கமல் வந்து வயசான கேரக்டர்ல நடிக்கிறப்போ மேக்கப் தேவைப்படுச்சு. இன்னைக்கு தேதிக்கு அவ்வளவு மேக்கப் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. இந்த மேக்கப்னால வந்து நம்மளுக்கு ஃபுல்லா ஆடியன்ஸ் வந்து அந்த கேரக்டரோட கனெக்ட் பண்ண முடியாமலே போயிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பத்தி நான் டிஸ்கஸ் பண்ண நினைக்கிறேன். ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸோட பெரிய ரோல் வந்து ஒரு ஓடக்கூடிய ஒரு படத்தை, ஒரு கதையை எடுத்து
அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா மார்க்கெட் பண்ணி அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா மக்களுக்கு கொண்டு போறது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸோட ரொம்ப முக்கியமான பங்களிப்பு அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு படத்துல. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லைக்கா லஞ்சம் அப்படின்ற பேஸ் பண்ணி ஒரு கதை எடுத்திருக்கிறாங்க. இந்தியன் ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னாக்கா அதுல வந்து கொஞ்சம் லஞ்சம் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் ஒரு ரொமான்ஸ் இருக்கும், அப்புறம் காமெடி இருக்கும். 20 வருஷத்துக்கு முன்னாடி லஞ்சம் நிறையவே இருந்த காலத்திலேயே வந்து ஒரு 30% தான் லஞ்சத்தை வந்து கவர் பண்ணியிருக்காங்க ஒரு படத்துல. இன்னைக்கு லஞ்சம் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு 3 மணி நேரத்துக்கு வந்து படம் ஃபுல்லா லஞ்சத்தை பத்தியே பேசுறதுன்றது சலிப்பு தட்டிருமே அப்படின்றது எப்படி லைக்காக்கு புரியாம போச்சு. இப்படி ஒரு படத்தை எப்படி அவங்க வந்து டேக் ஆஃப் பண்ணாங்க அப்படின்னே எனக்கு தெரியல. ஓவராலா இந்த படம் வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நீங்க வந்து சங்கரோட தீவிர ரசிகரா இருந்தனாக்க இந்த படத்தை தேட்டர்ல போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்துல இந்த படத்தை நீங்க ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னொரு வாரத்துல இன்னொரு படத்தோட சந்திப்போம். அது வரைக்கும்